என் நேயர் நெஞ்சங்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். ஒவ்வொரு கதைக்கும் ஒரு உயிர் இருக்கு. உங்களை சிரிக்க வைக்க, சிந்திக்க வைக்க, அழ வைக்க, ஆற்றுப்படுத்த என உணர்வுகளால் கட்டி வைக்கும் வல்லமை இருக்குங்க. இதுவரை விழி வழி உங்கள் இதயம் தொட்ட கதைகள் இனி தேன் மதுரமாய் உங்கள் செவி வழி உயிர் தொட இணைந்திருங்கள் தமிழ் வெண்பா ஆடியோ நாவல்களுடன். நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போடுற எல்லா கதைகளுக்குமான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்க போற நாவல் எழுத்தாளர் தமிழ் வெண்பா அவர்களின் முதல் நாவலான தென்றலே திரும்பி விடு. வாங்க கதைக்குள்ள போகலாம். பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி. தென்றல் 10. நாட்கள் அதன் போக்கில் வேகமாய் நகர்ந்து கொண்டிருக்க மகள் புலனத்தின் வழியில் மட்டும் தன் காதலை வளர்த்து கொண்டிருந்தான். யாழுக்கு செமஸ்டர் செய்முறை இறுதி தேர்வுகள் நெருங்கியிருந்தது. யாழுக்கு தேர்வுக்கு சில பொருட்கள் வாங்க வேண்டி இருந்ததால் கடைவீதிக்கு செல்ல திட்டமிட்டாள். தேர்வு நேரம் என்பதால் அவள் அழைத்தும் யாரும் வரவில்லை. இவளும் எல்லாவற்றிற்கும் மற்றவர்களை எதிர்பார்ப்பவள் இல்லை என்பதால் தனியாகவே கிளம்பிவிட்டாள். மதுவை அழைத்தால் நிச்சயம் உடன் வருவாள்தான். ஆனால் தேர்வு நேரத்தில் அவளை தொல்லை செய்ய விரும்பவில்லை. அது மட்டுமில்லாமல் கடைவீதி அருகில்தான் இருந்தது என்ற எண்ணத்தில் கிளம்பிவிட்டாள். கடைவீதிக்கு சென்றவள் தனக்கு தேவையானவற்றை வாங்கி கொண்டு ஒரு புத்தக கடைக்குள் நுழைந்தாள். யாழ் புத்தக பிரியை என்பதால் இது எப்போதும் நடக்கும் ஒன்றுதான். கடையினுள் சென்றவள் ஒவ்வொரு புத்தகமாக பார்வையை ஓட்டியபடியே நடந்தாள். அவற்றில் கவிஞர் தபு சங்கரின் தேவதைகளின் தேவதை என்ற புத்தகத்தில் சில வரிகளை படிக்க தொடங்கியவளுக்கு அதிலிருந்த காதல் உணர்வும் கவிதைகளும் மகிழனை நினைவுபடுத்த அப்படியே கரைந்து நின்றாள். ஹாய் கண்ணம்மா, என்ன நின்னுக்கிட்டே கனவு காணுற? கனவுல யாரு? இந்த மாமா தானே என மிக அருகில் மகிழனின் குரல் கேட்க திடுக்கிட்டு திரும்பினாள் அவள். கண்களில் குறும்பு மின்ன கைகளை மார்பின் குறுக்கே கட்டிக்கொண்டு அவளுக்கு மிக நெருக்கமாய் இருந்த புத்தக அலமாரி மீது சாய்ந்து நின்றிருந்தான் மகள். அவனை கண்ட அதிர்ச்சியில் சிலை என சமைந்திருந்தாள் அவள். அவளின் முகத்திற்கு முன்னே சொடுக்கு போட்டவன், கண்ணம்மா, கனவு கண்டது போதும், கண்ணை திறந்து பாரு. மாமா, நேர்லே வந்துட்டேன் என்றான் இன்னும் குறும்பாக. அவளை பார்த்து ஒற்றை கண் சிமிட்டி, இவனைதான் நினைச்சேன்னு எப்படி கண்டுபிடிச்சான் என யோசித்தவள் அதை கேட்காமல், எனக்கு வேற வேலை இல்ல பாரு, உன்னையே நினைச்சு உருகிட்டு இருக்க என்றால் சிடுசிடுவென்று. உனக்கு 1000 வேலை இருக்கலாம் கண்ணம்மா, ஆனா எனக்கு உன்னை நினைக்கிறது மட்டும் தானே ஒரே வேலை. நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமாம், போய் ஒழுங்கா உருப்படுற வழிய பாருங்க. கண்ணம்மா, உன் நினப்பு தான் என்ன உயிரோடவே வச்சிருக்கு. அதை விட்டுட்டு நான் எந்த பொழப்ப பாக்குறது? நீயே சொல்லு. உங்ககிட்ட நான் தெளிவா சொல்லிட்டேன், எனக்கு காதல்ல எந்த இன்ட்ரெஸ்டும் என ஆரம்பிக்க. எப்ப பாரு பழைய தேஞ்ச ரெக்கார்ட் மாதிரி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிடு, வா போகலாம் என அவள் மறுக்க அதை அலட்சியம் செய்து அவளை கைப்பிடித்து இழுத்து கொண்டு வந்தான். அவள் கையில் இருந்த புத்தகத்திற்கு பணத்தை செலுத்தி வாங்கி கொண்டான். காதல் கண்ணம்மாவுக்கு இந்த வருங்கால காதல் கணவனின் அன்பு பரிசு என எழுதி கீழே அவன் கையொப்பமிட்டு அந்த புத்தகத்தை யாழிடம் நீட்டினான். அதை அவள் வாங்காமல் முறைக்கவும், இவகிட்ட இப்படி சொன்னா வேலைக்காகாது என எண்ணியவன் வலுக்கட்டாயமாக அந்த புத்தகத்தை அவள் பையில் திணித்துவிட்டு அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு வெளியே வந்தான். மகள் அழுத்தி பிடித்திருந்த இடத்தில் முழுக்கென்ற சிறு வலி உண்டானது அவளுக்கு. கையை அவன் பிடியில் இருந்து விலக முயன்று முடியாமல் போக, பிளீஸ் என் கைய விடுங்க, என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க என்றாள் யாழ். இங்க பக்கத்துல ஒரு சிவன் கோவில் இருக்கு, அங்கதான். நான் உங்க கூட வரல, என்னை விடுங்க, நான் போகணும் என்றாள் அடமாய் அவள். வரியானு நான் உன்னை கேட்கவே இல்லையே, உன்கிட்ட நான் இன்னைக்கு பேசியே ஆகணும், அதனால வாயை மூடிடு வா, அவ்வளவுதான் சொல்லுவேன். அவன் குரலில் கடுமை கூடியிருந்தது. இதுவரை கேட்டிராத அவன் குரல் அது. இல்ல, நான் போகணும், என்னை விடுங்க, நான் ஹாஸ்டலுக்கு போகணும் என மீண்டும் அவள் அதையே சொல்ல, இவ வாயை மூட போறியா இல்லையா என்றான் அடக்கப்பட்ட கோபத்தோடு அதட்டலாய் அவன். அவனின் இந்த புதிய பரிமாணத்தில் முணுக்கென கண்ணீர் துளிர் விட்டது அவளுக்கு.
சரி வரேன், கையை விடுங்க, ரொம்ப வலிக்குது என்றாள் இறங்கிவிட்ட குரலில் அவள். அப்போதுதான் கோபத்தில் அவள் கையை மேலும் இறுக்கி பிடித்திருப்பதை உணர்ந்தான் அவன். சாரி, ரொம்ப வலிக்குதா என அவன் அக்கறையாக கேட்க, இல்ல, நல்லா ஐஸ் கட்டி வச்சு ஒத்தடம் கொடுத்த மாதிரி சில்லுன்னு இருக்கு, கேள்விய பாரு, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல என்றவள் வலித்த தன் கையை தேய்த்து விட்டு கொண்டாள். இவன் இன்னைக்கு வராம நம்மளை விட மாட்டான் போல. இன்னைக்கு போய் தெளிவா இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிடணும். யாழும் இன்னைக்கு எப்படியும் என் மேல உனக்கு உள்ள காதலை புரிய வைக்கிறேன் என மகளினும் நினைத்து கொண்டு கோவிலை நோக்கி நடந்தனர். கோவிலுக்கு வந்தவர்கள் முதலில் விநாயகரையும் பின்பு மூலவரான சிவபெருமானையும் தரிசித்தனர். மூலவர் சன்னதியில் ஐயர் பிரசாதம் தரும்போது யாழ் கண்களை மூடி பிரார்த்தித்துக் கொண்டிருந்ததால் அதை வாங்கி அவள் நெற்றியில் வைத்தவன் அவள் கண்களில் விழாமல் இருக்க கையை அவள் முகத்தருகே வைத்து ஊதினான். இதை உணர்ந்து அவள் முறைக்கவும், ராட்சசி, எப்ப பாரு எதுக்கு எடுத்தாலும் முறைச்சிக்கிட்டே இருக்கா என அவள் காதில் விழுமாறு முணுமுணுத்தபடி பிரகாரத்தை சுற்றத் தொடங்கியிருந்தான் அவன். பிரகாரத்தை சுற்றி முடித்து குளத்தின் படித்துறையில் அமர்ந்தான். அவனை பின்தொடர்ந்து வந்தவள் 2 படிகள் கீழே இறங்கி காலில் நீர் படுமாறு அமர்ந்து கொண்டாள். என்ன பேசணும், சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு லேட் ஆகுது என்றாள் கை கடிகாரத்தை பார்த்தபடி. தூங்குறவங்களை எழுப்பலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எப்படி எழுப்ப முடியும் என்றான் கடின குரலில் அவன். எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லுங்க என்றாள் அவளுமே கடின குரலில். உன்னை நான் எவ்வளவு லவ் பண்றேன்னு என் கண்ணை பார்த்தா உனக்கு தெரியலையாடி? நீயும் என்னை லவ் பண்றேன்னு உன் கண்ணை பார்த்தாலே எனக்கு தெரியுதே. அப்புறம் ஏன் என்னை விட்டு விலகி போய் என்னை தவிக்க விடுற? ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ. ஏன் என கண்களில் காதலை தேக்கி வினவினான் அவன் தடுமாற்றத்தை தன்னுள் மறைத்து கொண்டு. என்ன பத்தியோ என் குடும்பத்தை பத்தியோ என்ன தெரியும் உங்களுக்கு? இது சரி வராது, என்ன மறந்துடுங்க, வேற வேலை இருந்தா போய் பாருங்க என்றால் உணர்வுகள் துடைத்த குரலில் இறுக்கமாய். அப்படியே அரைஞ்சேன்னா பாத்துக்க, சும்மா சரி வராது ஒத்து வராதுன்ட்டு மனுஷன் உசுர வாங்காம என்னன்னு தான் சொல்லி தொலையன். எரிச்சலில் காய்ந்தான் அவன். என்னோட பர்சனல் விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கடுமையாகவே வந்தது அவள் பதில். உனக்கு இப்ப என்ன தாண்டி பிரச்சனை? உன் குடும்பம் எப்படி இருந்தாலும், உன் கடந்த காலம் என்னவா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. நான் லவ் பண்றது உன்னைதான், உன்னை மட்டும்தான், புரியுதா என கோபமாக சொல்ல. நீங்க ஏத்துப்பீங்க தான், ஆனா உங்க குடும்பத்துல உள்ளவங்களும் ஏத்துப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. என்னால நீங்க உங்க குடும்பத்தை இழக்க கூடாது, என்னை மறந்துடுங்க ப்ளீஸ். நீரில் பார்வை பதிப்பதாய் தலையை குனிந்து கொண்டவளின் குரலில் இறங்கி கெஞ்சலாய் ஒழித்தது. இங்க பாரியாள், இந்த ஜென்மத்துல எனக்கு பொண்டாட்டினா அது நீ மட்டும்தான். உனக்கு என்னை பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா எப்பவோ போயிருப்பேன். ஆனா இப்ப வரைக்கும் நீ ஒத்து வராது, சரியா வராதுன்னு தான் சொல்ற. அது ஏங்கிறது எனக்கு தேவையில்லை. என்ன நடந்தாலும் உன்னை விட்டு போக மாட்டேன். நீ ஏன் நினைச்சாலும் என்னை விட்டு உன்னை போக விட மாட்டேன். புரிஞ்சுக்கோடி ப்ளீஸ். யாழ் ஏதோ பேச வாயெடுக்க அவளை தடுத்தவன், இன்னும் ஒரு வார்த்தை என்னை மறந்துடுன்னு மட்டும் சொன்ன என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணா என் லவ் உண்மைன்னு புரிஞ்சு பண்ணி நான் செத்தாதான் அதை புரிஞ்சுப்பியா? நீ ஒவ்வொரு தடவை என்னை விட்டு விலகி போறப்பையும் உயிர் போறதை விட அதிகமா வலிக்குது. ஏண்டி உயிரோட என்னை இப்படி சித்திரவதை பண்ற? முடியல, என்னை புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் என்றான் மன்றாடலுடன். இறைஞ்சுதலாய் அவன் கண்ணில் ஓரம் சிறு துளி நீர் துளிர்த்தது. யாழ் கண்ணீருடன், நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மகி என ஏதோ சொல்ல வர. ப்ளீஸ் வேற ஏதாவது சொல்லி என்னை உயிரோட கொன்னுடாத என்றவன் வேகமாக அங்கிருந்து எழுந்து சென்று விட்டான். அவன் செல்வதையே கண்ணீருடன் பார்த்து கொண்டிருந்தவளுக்கு கண்ணீர் இமை கடந்தது. சாரி மகி என மனம் மாற சொன்னவளுக்கு அவன் காதலை ஏற்றுக்கொள்ளதான் இன்னும் மனம் வரவில்லை. அன்றிலிருந்து 2 தினங்கள் முடிந்திருந்தது. அவர்களுக்கு செய்முறை தேர்வும் தொடங்கியிருந்தது. செய்முறை தேர்வுகள் மற்றும் மாணவர்களை 2 பகுதிகளாக பிரித்து நடத்துவது கல்லூரியின் வழக்கம். அன்று யாழுக்கு காலையிலேயே தேர்வு முடிந்துவிட்டது. மதுவுக்கு செய்முறை தேர்வு மதியம் என்பதால் யாழ் மட்டும் தனியாக அமர்ந்து அடுத்த தேர்வுக்கு படித்து கொண்டிருந்தாள். இல்லை, படிப்பதாக தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டாள். இன்றோடு 2 நாட்கள் ஆகிற்று. மகள் யாழுக்கு குறுஞ்செய்திகள் அனுப்பி.
கோவிலிலிருந்து வந்த பின் மகள் யாழுக்கு குறுஞ்செய்தியும் அனுப்பவில்லை. அவளுடன் பேசவும் முயலவில்லை. அவள்தான் அவனின் குறுஞ்செய்திகளை காணாமல் தவித்து போனாள். படிக்கிறேன் என்ற பெயரில் நொடிக்கு ஒரு முறை மகள் குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கிறானா என கைபேசியையே பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்திற்கு மேல் உடனே அவன் குரலை கேட்க வேண்டும் என்ற அதீத ஆவலில் காதில் ஹேர்போனை மாட்டிக்கொண்டு அவன் அனுப்பிய பழைய குறுஞ்செய்திகளை கேட்க ஆரம்பித்து விட்டாள். என்ன ஆனாலும் அவனுக்கு அழைத்து பேசும் எண்ணமில்லை. அழுத்தக்காரி யாழோ கண்மூடி அவன் குரலை ரசித்து கொண்டிருக்க பக்கத்தில் மதுவின் கைபேசி மீண்டும் மீண்டும் அடித்தது. மதுவுக்கு தேர்வு என்பதால் போனை உடன் எடுத்து செல்லவில்லை. முதலில் அதை யாழ் கவனிக்கவில்லை. அதை பார்த்தவள் மீண்டும் மீண்டும் அழைத்ததால் எடுத்து பேச ஆரம்பித்தாள். ஹலோ ஹலோ, நான் மதுவோட அப்பா பேசுறேன். மது இல்லையாமா என்றது அந்த பக்க குரல். நான் யாழ் தான் அங்கிள் பேசுறேன். அவளுக்கு எக்ஸாம் என்னன்னு சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன் என்றாள் இவள். மதுவோட அண்ணனுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட்மா. 2 பேருக்கும் ஒரே பிளட் குரூப் தான். பிளட் தேவைப்படலாம்னு டாக்டர் சொல்றாங்க. அவ வந்த உடனே இந்திரா காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லுமா என்றார் அவர். மகளனுக்கு விபத்து என சொல்ல தொடங்கும் போதே கைபேசியை தவற விட்டிருந்தாள் யாழ். அப்படியே தரையில் அமர்ந்தவளின் மனதில் மகளனை தவிர வேறு எதுவும் இல்லை. என் மகிக்கு எதுவும் ஆகியிருக்காது. அவன் நல்லா இருப்பான். என் மகிக்கு ஒன்னும் ஆகாது. நான் ஆக விட மாட்டேன். தன்னால் அவள் இதழ்கள் முணுமுணுத்தன. இடைவிடாத ஜபம் போல் இதையேதான் அவள் மனம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு இருந்தது. அடுத்து என்ன செய்வது என்ற எண்ணம் கூட இல்லாமல் அப்படியே சிலையாக அமர்ந்திருந்தாள் அவள். ஆனால் கண்கள் மட்டும் வரையறை இல்லாமல் கண்ணீரை வெளியேற்றி அதன் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருந்தது. தொடரும். அடுத்த அத்தியாயம் நாளை கேட்கலாம். கதையை தொடர்ந்து கேட்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.